பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து நடக்குது பார்க்கலாம். இங்க ராதிகா கூடவே கோபியும், ஈஸ்வரியும் போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்ல கோபி கிட்ட ஈஸ்வரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்னப்பா கோபி, ராதிகா கிட்ட பேசுனியா? நீயும் வந்துட்டு ராதிகா கூட போயே ஆகணுமா? நீ இந்த வீட்ல இருப்பா. அவகிட்ட பேசி பார்த்தியா? அவ என்ன சொன்னா?" அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க கோபியும் வந்துட்டு, "இல்லம்மா, ராதிகா வந்துட்டு எதுவுமே சொல்ற மாரி தெரியல. அவ வந்துட்டு மனசு மாறுற மாரி தெரியல. இந்த வீட்ட விட்டு கண்டிப்பா போயே ஆகணும் அப்படிங்கிற மாரி நிக்கிறா. அதனால நானும் ராதிகா கூட போய் தான் ஆகணும். என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு, இனியாக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. நான் உன் கூட இருந்துறேன்ப்பா. நீயும் வந்துட்டு என் கூட இருந்துரு. இங்கேயே இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அம்மா, நான் ராதிகா கூட போய் தாம்மா ஆகணும். நீ வேணா என் கூட வந்துரும்மா. நீ, நானு, ராதிகா, மயு நம்ம எல்லாரும் போய்ட்டு ஒரு வீட்ல ஒண்ணா இருப்போம். நானும் வந்துட்டு நீ என் கூட இருக்கணும்னு சொல்லி தான் ஆசையா இருக்கு. நீ என் கூட வந்துரும்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி ஈஸ்வரி பார்த்து சொன்ன உடனே, இங்க ஈஸ்வரிக்கு, இனியாக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி, என்னப்பா பேசுற நீ? நான் எப்படி உன் கூட வர முடியும்? அதுவும் இந்த ராதிகா கூட நான் எப்படி இருக்க முடியும்? அந்த வீட்ல வந்துட்டு ராதிகா கூட நான் இருந்தேன் அப்படின்னா, என்ன ஒரு வழி பண்ணிடுவா அவ. இந்த வீட்ல இருக்கும்போதே அவ என்னென்னலாம் பேசுறா என்ன?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் கோபி வந்துட்டு, "இல்லம்மா, ராதிகாவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதும்மா. நான் வேணா ராதிகா கிட்டயே கூட சொல்லிர்றேன்ம்மா. ராதிகா எதுவும் சொல்ல மாட்டா. நீ, நானும், ராதிகா, மயு எல்லாருமே ஒரே வீட்ல இருப்போம். உனக்கு பாக்கிய வீட்ல அப்பப்போ பார்க்கணும் அப்படின்னா, அப்ப மட்டும் இங்க வந்துருப்போம்மா. மத்த நேரம் எல்லாமே நீ என் கூடயே வந்துட்டு அந்த வீட்லயே இரும்மா. நான் உன்ன பார்த்துக்கிறேன் நல்லா. பாக்கியா உன்ன நல்லா பார்த்துக்கிறத விட, பாக்கியாவ விட நல்லா நான் உன்ன பார்த்துப்பேன்ம்மா. என் மேல நம்பிக்கை இல்லையா? என் கூட வாம்மா. நீ, நானு, நம்ம ராதிகா நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு குடும்பமா ஒரு வீட்ல இருப்போம். எனக்கும் உன்ன விட்டு போக மனசு இல்லம்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு மாரி கஷ்டப்பட்டு வந்துட்டு இங்க கோபி ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இல்லடா கோபி, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா கோபி? நாங்கலாம் வந்து இருந்தேன் அப்படின்னா என்னடா ஆகுறது? ராதிகா வேணும்னே என்ட்ட சண்டை போடுவாடா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிகிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்பதான் அந்த டைம்ல இங்க ராதிகா மேல இருந்து கீழ வந்துர்றாங்க மைய கூட்டிட்டு. இங்க ராதிகா வந்துட்ட பிறகு இங்க கோபி ராதிகாவ பார்த்து நிக்கிறாரு. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "சரி ராதிகா, நீ கிளம்பிட்டியா? நானும் கிளம்பிட்டு வரட்டுமா?" அப்படி கேட்கும்போது, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி, நீங்க இங்கேயே இருங்க. நானும் மையும் மட்டும் தான் போறோம். நீங்க உங்க அம்மா கூடயே இருங்க. அது மட்டும் இல்லாம இனியாவ எல்லாரையும் பார்த்துக்கோங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகா அங்கருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்னாச்சு ராதிகா? எதுக்கு அவர இங்க விட்டு போறீங்க?" அப்படி கேட்கும்போது, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியா கிட்ட, "இல்ல பாக்கியா, அவர் இந்த வீட்ல இருந்தா தான் வந்துட்டு சரியா இருக்கும். அதனால அவர் இந்த வீட்லயே இருக்கட்டும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா, மயு எல்லாருமே வீட்ட விட்டு வெளிய வந்துர்றாங்க. இங்க வீட்ல இருந்த எல்லாரும் வந்துட்டு ராதிகா போறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் உடனே அங்கருந்து கோபி வந்துட்டு இங்க ராதிகா கூப்பிடுறாரு. "ராதிகா நில்லு" அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்துல தான் இங்க கோபிய பார்த்துட்டு ராதிகா கேட்கறாங்க, "என்ன கோபி?" அப்படிங்கிற மாரி. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான் ஒண்ணு சொல்லுவேன். நீ கோவப்படாத. நானும் வந்துட்டு உன் கூட வந்துடுறேன். அம்மாவும் வந்து நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ, நானு, அம்மா, மயு எல்லாருமே வந்துட்டு ஒரே வீட்ல இருப்போமே" அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க கோபி சொன்ன உடனே இங்க ராதிகாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "என்ன கோபி பேசுறீங்க? அவங்க எப்படி நம்ம கூட வருவாங்க? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா முதல்ல வரத்துக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கோபிய பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான் எங்க அம்மா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். எங்க அம்மா வந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. உனக்கு சரின்னா சொல்லு. எங்க அம்மாவ கூட்டிட்டு நான் உன் கூட வந்துர்றேன். எங்க அம்மா இல்லாம தான் வந்துட்டு என்னால இந்த வீட்ல இருக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா எங்க அம்மா என் கூட இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு கூட கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு ராதிகாட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோபிய பார்த்துட்டு, "இது பாக்கியாக்கு தெரியுமா? பாக்கியா வந்துட்டு இது ஒத்துக்கிட்டாங்களா? ஈஸ்வரியாத்த நம்ம கூட வரது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கோபிய பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நீ வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் நான் போயிட்டு பாக்கியா கிட்டயும், வீட்ல இருக்க எல்லார்ட்டயும் சொல்லிட்டு எங்க அம்மாவ கையோட கூட்டிட்டு வந்துர்றேன். அதுக்கப்புறம் நீ, நானு, மயு நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒண்ணா போயிடுவோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லிட்டு, இங்க வீட்டுக்கு வெளியவே வந்துட்டு இங்க ராதிகாவையும், மயுவும் நிக்க வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா அங்கருந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ராதிகா போகாம இங்கேயே நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான், இங்க கோபி வந்துட்டு இங்க கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி பார்த்த கோபி வந்துட்டு, "அம்மா, நான் ராதிகா கிட்ட பேசிட்டேன்ம்மா. ராதிகா வந்து ஒத்துக்கிட்டாம்மா. நீயும் வந்துட்டு கிளம்பி வந்துரும்மா. நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒண்ணா அந்த வீட்டுக்கு போயிடுவோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய சொல்லிட்டு இருக்காரு. இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி கூப்பிடுறத பார்த்த உடனே இங்க பக்கத்துல இருந்த பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்கறாங்க, "என்னத்த பேசுறாரு இவரு? அவரு கூட நீங்க போக போறீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து பேசும்போது தான், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா பாக்கியா, கோபிய விட்டு என்னால இருக்க முடியாது. நான் என் பையன் கோபி கூடயே போயிடுறேன். ஒண்ணு அவன் இந்த வீட்ல இருக்கணும். அவன் இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னா, ராதிகாவும் இந்த வீட்ல இருக்கணுன்றான். அவனால ராதிகாவ விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. அதுதான் வந்துட்டு கோபிக்காக நானே வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன்.
நான் கோபி கூட இருக்கிறேன். என்னாலயும் கோபி விட்டு என் பையன விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அவனுக்கு இப்ப வேற உடம்பு சரியில்ல. அவனுக்கு எப்ப என்ன ஆகுமோ சொல்லிட்டு நான் பயந்துட்டே இந்த வீட்ல இருக்க முடியாது. அதுக்கு அவன் பக்கத்திலேயே வந்துட்டு அவன பார்த்துட்டு அவன் கூட இருந்துடுறேன். அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், இத கேட்ட உடனே அங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. இந்த பக்கம் பாக்கியம், இனியா எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஜெனி, செழியன், இனியா எல்லாருமே வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "பாட்டி டாடி தான் வந்துட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா, நீங்களுமா இந்த வீட்ட விட்டு போகணும். அவரு தான் இந்த வீட்ட விட்டு போறோம் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்களும் வந்துட்டு வீட்ட விட்டு போய் ஆகணுமா? நீங்களும் அப்பா கூட போயிட்டு 2 பேருமே வீட்ட விட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு தனிமையா ஆயிட மாட்டோமா பாட்டி? நீங்க போகாதீங்க பாட்டி. நீங்க இந்த வீட்லயே டாடி நீங்க 2 பேருமே வந்துட்டு இந்த வீட்ல இருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா அழுதுட்டே வந்துட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கிட்ட. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இனியாவையும், செழியனையும் பார்த்துட்டு, "இல்ல இனியா, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு கோபியோட உடம்பு தான் வந்துட்டு முக்கியம். அவனுக்கு எப்ப என்ன ஆகும்னு தெரியாது. அதனால நான் அவன பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறது தான் நல்லது. அந்த ராதிகா அவன பார்த்துக்க கூட மாட்டா. அதனால நான் போயிட்டு அவன பார்த்துக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பாட்டி வந்துட்டு டாடி கூடயே வந்து கிளம்பி போறேன்ட்டு, உங்க எல்லாருக்கும் வந்துட்டு பாட்டிய பார்க்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாரும் கிளம்பி என்ன பார்க்க வரலாம். நானும் வந்துட்டு உங்கள பார்க்க இங்க வருவேன். ஆனா நான் கோபி கூட தான் இருப்பேன். அதுதான் வந்துட்டு என் முடிவா இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லிர்றாங்க. இந்த பக்கம் ராதிகாவும், மொய்யும் வந்துட்டு இங்க வீட்டுக்கு வெளியில வாசப்படியில நின்னுட்டுருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு பாக்கியாவ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "பாக்கியா, நான் அம்மாவ கூட்டிட்டு போறேன். அம்மாவ கூட்டிட்டு போறது என்ன மன்னிச்சிரு. உங்க எல்லாரையும் விட்டுட்டு அம்மாவ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு யாரும் என்ன தப்பா நினைக்க வேணாம். ஆனா எங்க அம்மா கூட இருந்தா தான் வந்துட்டு எனக்கும் நிம்மதியா இருக்கு. நீ எங்க அம்மாவ இதுவரைக்கும் வந்துட்டு உண்மையாவே நல்லா பார்த்துக்கிட்ட பாக்கியா. ஆனா இதுக்கு மேல வந்துட்டு ஒரு பையனா வந்துட்டு எங்க அம்மாவ கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். அதுதான் பாக்கியா என் கடமைன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவ பார்த்துக்கிறது. எங்க அம்மாவ நான் பார்த்துக்கிறேன் பாக்கியா இதுக்கு மேல. நீ எதுவும் வந்துட்டு தப்பா நினைச்சுக்காத. வீட்ல இருந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்துட்டு எங்க அம்மாவ உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு நினைக்காத. எங்க அம்மாவ நான் பார்த்துக்கிறேன் பாக்கியா. எங்க அம்மா கூட இருந்தா நிம்மதியா இருக்கும்." அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்ப திரும்ப வந்துட்டு இங்க கோபி பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்க கோபி வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அத்த உங்களுக்கு வந்துட்டு சரிப்படுதா? எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க அந்த வீட்டுக்கு போகணுமா அவர் கூட? உங்களுக்கு இதெல்லாம் சரிப்படுதா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து கேட்கும்போது, அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "எனக்கும் வந்துட்டு கஷ்டமா இருக்கு பாக்கியா, இந்த வீட்ட விட்டு போறது. ஆனா கோபிக்காக யோசிக்கணும் அப்படின்னா, கோபிக்கு உடம்பு சரியில்ல. அதனால இந்த நேரத்துல நான் கோபி கூட இருந்தா தான் எனக்கும் சரி தோணுது பாக்கியா. அந்த ராதிகா கோபிய பார்த்துக்க கூட மாட்டா. அதுக்கப்புறம் என் பையனோட உடம்பு என்ன ஆகுறது? அதனால நானே வந்துட்டு அவன் கூட இருந்து பார்த்துக்கிறேன் பாக்கியா. உங்க எல்லாரையும் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா, நானே கிளம்பி வரேன் இந்த வீட்டுக்கு. நீங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் இருக்க வீட்டுக்கு நீங்க எல்லாரும் கிளம்பி வாங்க. நான் கோபி கூட தான் இருப்பேன். நீங்க யாரும் வந்துட்டு கவலைப்பட வேணாம். நான் இந்த வீட்ட விட்டு போறேன்" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி வீட்ட விட்டு போறதையும் பார்க்க முடியாம கஷ்டத்துல வந்துட்டு இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து கேட்குறாங்க. "அத்த இது வேற வழியே இல்லையா? நீங்க போய் ஆகணுமா?" அப்படி கேட்கும்போது, "வழி இருக்கு பாக்கியா. ஆனா அதுக்கு தான் அந்த ராதிகா வந்துட்டு சம்மதிக்க மாட்டாளே. அந்த ராதிகா தான் அந்த வீட்ட விட்டு போகணும் அப்படிங்கிற மாரி ஒத்த கால்ல நிக்கிறாளே. என்ன பண்ண முடியும்? அவ போறா அப்படின்னா கோபியும் தான் வந்துட்டு அவளும் வேணும்னு நினைக்கிறா. கோபி நானும் வேணும்னு நினைக்கிறான். எனக்கும் வந்துட்டு கோபி வேணும் பாக்கியா. அதனால கோபிக்காக வந்துட்டு கோபிக்கு உடம்பு சரியில்லையே, அதுக்காக தான் வந்துட்டு நான் கோபி கூட போறேன் பாக்கியா. நீங்க எல்லாரும் வந்துட்டு என்ன மன்னிச்சுருங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு இருக்க ஒரே வழி வந்துட்டு அந்த ராதிகாவ இந்த வீட்ல இருக்க சொல்றது தான். ஆனா ராதிகா வந்துட்டு இந்த வீட்ல இருக்க மாட்டா பாக்கியா. நான் என்ன பண்ண முடியும்? அதனால நான் கோபியோட கிளம்பி போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாட்டயும் சொல்லிர்றாங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும், இங்க ராதிகா வீட்ட விட்டு போகும்போது, இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய வந்துட்டு கூடவே கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காரு.